தூத்துக்குடி உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் நரேந்திர பாலா. இன்றைக்கி நடக்கவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இங்கே மயிலாடுதுறை தொகுதி எப்படி இருக்குது, அதில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவோடு இணைந்து போட்டியிடும் பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளர் மக்கள் சேவகர் ம.க. ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு நன்மைகள் செய்திருக்காரு அப்படிங்கிறத பற்றி பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் வீரர் தம்பி பாம்பே சக்தி அவர்களோட ஒரு சிறு கலந்துரையாடல் தான் நம்ம இந்த காணொலி. வணக்கம் தம்பி. வணக்கண்ணே. நம்ம மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதி கள நிலவரம் எப்படி தம்பி இருக்குது? யார் யார் போட்டிடுறாங்க? தொகுதி நிலவரம்னு பார்த்தா 4 முனை போட்டி. அதில் மும்முனை போட்டி தான் இப்போ அதிகமாக இருக்குது. தொகுதியில் பேசப்படுறது ஒன்று ஆடுதுறை பேரூராட்சி மன்ற தலைவர் ம.க. ஸ்டாலின் பேசப்படுறாரு, தொகுதி முழுக்க பேசப்படுறாங்க. அதே போல் அதிமுகலேருந்து எக்ஸ்எம்எல்ஏ பவுன்ராஜ் அவங்களோட பையன் பாபு போட்டிக்கிறாங்க. ரொம்ப அவரும் கொஞ்சம் செல்வாக்கான ஆள், அதிமுகவில் அறிமுகமாக இருக்காங்க. காங்கிரஸ் வேட்பாளர் பார்த்தாங்கன்னா கும்மிடிப்பூடியிலேருந்து ஒரு அம்மையார் வந்து இறங்கியிருக்காங்க. அது வந்து எப்படி தம்பி, இப்போ நம்ம மயிலாடுதுறையிலேருந்து ஒரு எம்எல்ஏ எம்பியாக வந்தவங்களே மக்கள் குறை இது வரைக்கும் தீர்க்கலை, பாதாள சாக்கடை பிரச்சனையை தீர்க்கலை, மயிலாடுதுறை மாவட்டமான சூழ்நிலையில் இன்னும் பல முன்னேற்றங்கள் ஏற்படாத நிலையில் தான் இருக்குது. அப்படி இருக்கப்போ கும்மிடிப்பூண்டியிலேருந்து ஒரு வேட்பாளரை கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க அப்படின்னா மக்கள் ஏற்றுப்பாங்களா? இல்லை எப்படி நமக்கு எதுவும் நன்மை செய்யலை அப்படின்னு நினச்சி வாக்களிப்பாங்களா? இல்லை பணத்தை கொடுத்தா அதிகம் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு வாக்களிப்பாங்களா? யாருக்கு வாக்களிக்கக்கூடிய மனநிலையில் அந்த மக்கள் இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ நம்ம காங்கிரஸ் அவங்க கட்சிக்குள்ளே நம்ம அது உள்ளே போகணும் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். காங்கிரஸை பொறுத்தவரை இதுக்கு முன்னாடி இருந்த 2 தடவை எம்பியாக இருந்த மணிசங்கர் ஐயரும் வெளியூர்க்கார் தானே, அதையும் நம்ம பார்க்கணும். அவங்களோட செயல்பாடு என்ன செய்கிறாங்கன்னு நம்ம தொகுதிக்கு அப்புறம் பார்த்துட்டு தான் பார்க்கணும். அவங்க மகிழா காங்கிரஸோட மாநில தலைவராக இருக்காங்க, வழக்கறிஞராக இருக்காங்க. அப்படின்னு பார்க்கல, வழக்கறிஞர் திறமையானவங்க, அவங்க கட்சியில் வந்து ஒரு நல்ல வேட்பாளர்னு வச்சுக்கிங்க. மக்களுடைய குறையை எப்படி தீர்ப்பாங்க? இதை மக்கள் ஏற்றுப்பாங்களா? மயிலாடுதுறையில் போட்டிட்டவங்களே இது வரைக்கும் ஒரு மக்கள் குறையோட தீர்க்கலை, நாங்கள் எம்பியை பார்த்ததில்ல, எம்எல்ஏலாம் ஓட்டு கேட்டு வந்தப்போதோட சரி, அதுக்கப்புறம் யாருமே வரல அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஆண்ட இரு கட்சிகளோட எம்எல்ஏ எம்பியை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் ம.க. ஸ்டாலின் அவர்கள் நிறைய நன்மைகள் செஞ்சுருக்காரு, அது மக்களுக்கும் தெரியும். அவரோட தம்பி ம.க. ராஜா அவர்கள் ம.க. ராஜா நினைவு அறக்கட்டளை வச்சு பல பேருக்கு அவங்க அவசர ஊர்தியை வந்து பல பேருக்கு ஏழை எளியவங்களுக்கு அது வந்து இலவச ஆம்புலன்ஸ் சேவை, தாய்மார்களுக்கும் மகளிருக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் இது நிறைய உதவுது. அவங்களோட சேவை வந்து பேசப்படுது. ம.க. ராஜா நினைவு அறக்கட்டளை வந்து இந்த தொகுதியில் தெரியலனாலும் இந்த தொகுதியில் ஓரளவு அந்தந்த நகரத்தில் உள்ளவங்களுக்கு முக்கியமானவங்களுக்கு தெரிஞ்சாலும் அந்த பகுதியில் 3 சட்டமன்ற தொகுதிக்கு ரொம்ப இந்த அறக்கட்டளை வந்து பயனுள்ளதாக இருக்குது. அது இல்லாமல் ம.க. ஸ்டாலின் வந்து இந்த தொகுதியில் பேசப்படுறாங்க. ம.க. ஸ்டாலின் எதனால் பேசப்படுறாங்க? சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அவர் இந்த ஆடுதுறை பகுதி கும்பகோணம் பாபநாசம் அங்கே வாங்கிடுவார், மயிலாடுதுறையில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அவர் என்னென்ன நன்மைகள் செஞ்சுருக்காருன்னு தெரியல, அவரை ஏற்றுப்பாங்களா அப்படிங்கிற சூழ்நிலை தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு கள நிலவரம்? நீங்கள் களத்தில் போய் பாட்டாளி மக்கள் கட்சி நம்ம போய் பார்த்துருக்கோமா, சேகரிச்சிருக்கீங்களா செய்திகள்? ஏதாவது மக்கள்கிட்ட அணுகியிருக்கீங்களா? மக்களுக்கு அவர் செஞ்ச நன்மைகளை தெரியப்படுத்திருக்கீங்களா? இப்போ ம.க. ஸ்டாலின் வந்து இந்த பகுதிக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினர் மற்றும் பல அரசியல் கட்சி தலைவர்களுக்கு ம.க. ஸ்டாலின் தெரியும். அதுமாரி அவர் ஒரு சிட்டிங் சேர்மன், ஆடுதுறை பேரூராட்சி மன்ற தலைவர். கஷ்டப்பட்டு பல போராட்டங்களை தாண்டி நீதிமன்றம் சென்று அதை தாண்டிலாம் வந்திருக்காப்புல ஒரு மக்கள் போராட்ட குணம் கொண்ட தலைவர். ஆமாம், சில பேர் வந்து சாதி கட்சி சாதி தலைவராக அவரை கட்டமைக்க பார்த்தாங்க. ஆனால் அந்த பகுதி இஸ்லாமியர்கள், பட்டியலினத்தவர்கள், எல்லா சாதி மக்களும் ஒன்றிணைஞ்சு தான் அவரை ஒருமனதாக தேர்ந்தெடுத்து இல்லை. இன்னைக்கு திமுக செய்யாத வேலையை வந்து ம.க. ஸ்டாலின் செஞ்சுருக்காரு. கும்பகோணத்தை அடையாளமாக கொண்டு வந்தவர் கோசிமணி, முன்னாள் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கோசிமணி. கும்பகோணம் இல்லைன்னா கோசிமணி இல்லை, கோசிமணி இல்லைன்னா கும்பகோணம் இல்லை. அந்த நிலைமையில் இருந்த திமுகவோட முதுபெரும் தலைவரில் இன்றைக்கி திமுகங்களே கோசிமணியை பார்க்க மாட்டாங்க. ஆனால் அந்த கோசிமணியை ஆடுதுறையோட மண்ணின் மைந்தரா கருதி இன்னைக்கு ஆடுதுறையில் மிகப்பெரிய மணிமண்டபம் ம.க. ஸ்டாலின் கோசிமணி அவர்கள் பேரில் இன்னைக்கு கட்டுறாங்க. இதுதான் பாட்டாளி மாடல். ஆமாம், அந்த பெருந்தன்மை வேற எந்த கட்சியும் செய்ய முடியல. அவங்கள தான் அடையாளப்படுத்துவாங்க, அவங்க கட்சியை தான் அடையாளப்படுத்துவாங்க. ஆமாம், ஆனாலும் அந்த மண்ணுக்கு அவர் செஞ்சிருக்காரு. நம்ம ஒரு ஆடுதுறை பெருஜம் பாட்டாளி கட்சி பெருஜன தலைவர் அவர் கோசிமணிக்கு செய்கிறாங்கன்னா இந்த கும்பகோணத்தை ஒரு உருவாக்கம் கொண்டு வந்தவர். நிச்சயமா இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து நல்லதே செஞ்சாலும் தவறா சித்தரிக்கிற காலகட்டத்தில் இவர் பிற கட்சிக்காரங்களை வந்து அந்த செஞ்ச நல்லதை வச்சு அவங்க பேர்ல நினைவு மண்டபம் கட்டிருக்கிறது வந்து உண்மையாக பாராட்டுக்குரியது. இது மக்கள்கிட்ட போய் நிறைய சென்றடையணும்.
அது மட்டும் இல்லாமல் நிறைய ரத்த தானம், இந்த இலவச திருமணம், வருஷம் மாக்கா ராஜா அவரோட தம்பி இருக்காங்களே, மாக்கா ராஜா அவரோட நினைவு நாளுக்கு வந்து வருஷம் கும்போணத்தில் ரத்த தான முகாம்னு செஞ்சு 1000 பேராச்சும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்காங்க. குறைந்து இல்லை 1000 பேராச்சும் கலந்து கொண்டிருக்காங்க. வருஷம் நடக்குது. அதுமாரி ஏழை எளியவர்களுக்கு அன்னைக்கு வந்து இல்லாத மாக்கா ஸ்டாலின் அண்ணன் செஞ்சுட்டு. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஐயாவோட பிறந்தநாளை முன்னிட்டு 85 ஜோடிகள்னு சொல்லிட்டு 90 ஜோடிகளுக்கு, ஆமாம், அதாவது சாதி மத பாகுபாடு இல்லாமல் இலவச தாலியிலிருந்து 85 வகையான சீர்வரிசை பொருட்கள், 85 வகையான சீர்வரிசை பொருட்களோட அந்த திருமணங்களை நடத்தி வச்சாரு. அதுல வந்து சாதி பாகுபாடு இல்ல, சாதி பாகுபாடு இல்ல, ஏழை எளியோர் பணக்காரர் ஆள் பார்த்து. மயிலாடுதுறை பகுதியிலே கிட்டத்தட்ட 10-15 பேர் நம்ம இந்த பக்கம் பகுதிகளே ஜோடிகளே நிறைய இருந்தாங்க. பல்லவராயன்பேட்டை தலித் மக்கள், அவங்க குறவரின மக்கள் எல்லாமே நம்ம ஒரு சாதி இல்லை, அதான் ஒரு அனைத்து தரப்பு சாதிக்கு எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்து, அதுவும் நிறைய பேர் கலந்துட்டாங்க. ஆர்வமாக நிறைய பேர் திருமண அந்த அழைப்புதல் வந்து கலந்துக்கிட்டாங்க. நிச்சயமா. அப்புறம் வந்து இந்த ஆடுதுறை பேரூராட்சி தமிழ்நாட்டிலேயே சிறந்த பேரூராட்சியாக. ஆமாம், பாட்டாளி மாடல் மருத்துவர் அன்புமணியார் சொல்கிறாங்களே, அதோட பாட்டாளி மாடலோட முன்னுதாரணம் தான் ஆடுதுறை பேரூராட்சி மன்றம். கட்சியினர் ஒரு பதவிக்கு வந்தால் அது எம்எல்ஏவாக இருக்கட்டும், எம்பியாக இருக்கட்டும், மக்களுக்கு தேவையான சேவைகளை செய்வாங்க அப்படிங்கிறத அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதாவது பதவியில் தொடர்ந்து சுட்டி காட்டிட்டு வர்றாரு. இல்லை, இவரும் அதை செஞ்சிருக்காரு. ஆமாம், அங்கே இருக்க எல்லாமே இவர் வந்து ஒரு சாதி கட்சியராகவோ இல்லை சாதிய தலைவராகவோ யாரும் பார்த்ததும் கிடையாது, அப்படி செஞ்சதும் கிடையாது. இப்போ சமீபத்தில் கூட நீங்கள் ஒரு போஸ்ட் போட்டிருந்தீங்க, ஒரு பட்டியலின சகோதரர் ஒருத்தர் வந்து மாம்பழம் சின்னம் மறைஞ்சி அவருக்கு சூரலம். ஆமாம், திருப்பனந்தாளில் ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட ஒரு மாநில துணை செயலாளர்னு நினைக்கிறேன், ஒரு பேர் எனக்கு தெரியல. அவங்க வந்து சூரவளமாக நம்ம பாமக கட்சி அங்கே பாட்டாளி அங்கே வரைஞ்சிட்ருக்காங்க. அப்போ வந்து ஆர்வமாக அவரை எடுத்துகிட்டு அந்த சூரவளத்தை மாக்கா ஸ்டாலின் அண்ணன் பேருக்காக வரைகிறாங்க. அவர் வந்து பாராட்டினாங்க, அங்குள்ள நம்ம கட்சி நிர்வாகிகள்லாம் பாராட்டினாங்க, சால்வை அணித்து மகிழ்ச்சி தெரிவித்தாங்க. அதான் அனைத்து சமுதாய மக்களும் நேசிக்கிற ஒரு போராளி, மக்கள் தலைவன் அப்படின்னா மாக்கா ஸ்டாலின் அண்ணன் இந்த பகுதியில் வளம் வந்து கொண்டு இருக்காரு. இந்த பக்கம் பகுதி மக்களுக்கு சில பேருக்கு தெரியல, அதை நம்ம இளைஞர்கள் எல்லாருக்கும் ஒரு பரவலாக தெரியுது. ஏன்னா எந்த சமுதாயத்து இளைஞர்களாக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனே களத்துக்கு வராரு. அவங்க சமூகமாக இருந்தாலும் பிற சமூகமாக இருந்தாலும் பிற சாதி மதத்தினராக இருந்தாலும் அவர் வந்து குரல் கொடுக்குறாரு. இதே போல் தீய வழியில் போகாதீங்க, இதே போல் வன்முறையில் ஈடுபடாதீங்க அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து செயல்பட்டு இருக்காரு. அதை நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பல போராட்டங்களை முன்னெடுத்திருக்காரு. சமீபத்தில் நானும் நம்ம தெற்கொண்டு சொல்ல மதியானம் அவர்கள் கூட இந்த போதைப்பொருள் ஒழிப்பு கும்பகோணத்தில் நடைபெற்றுச்சு, நம்ம கலந்துக்கிட்டோம். அந்த கூட்டத்தில் மாவட்டமாக்குன்னா இதோட மிகப்பெரிய விஷயம் அண்ணன் மாக்கா ஸ்டாலின் செஞ்சுட்டு வராங்க. சுதந்திரம் அடைந்து எம்ஜிஆரால் சொல்லப்பட்ட குடந்தை மாநகராட்சி எப்போனா 1977 நினைக்கிறேன், அது சரியாக ஞாபகம் இல்லை. அந்த வருஷம் அப்போ சேலமும் கும்பகோணமும் நகராட்சி இருந்தது. இது ரெண்டுத்தையும் மாநகராட்சி ஆக்குறேன்னு எம்ஜிஆர் வந்து வாக்குறுதி கொடுத்தாரு. எம்ஜிஆர் ஆட்சி நடந்து முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் சேலம் மாநகராட்சி மாவட்டமும் ஆயிடுச்சு. ஆனால் இன்னமும் கும்பகோணம் மாவட்டமும் ஆகலை. இன்றைக்கி தான் போன வருடம் தான் மாநகராட்சி ஆயிருக்கு. 2021 எலெக்ஷனில் உள்ள நகராட்சி தலைவரெல்லாம் கும்பகோணம் மாவட்டமாக்கணும்னு இவர் தான் வலியுறுத்திட்டு வரோம். அது இல்லாமல் அனைத்து தரப்பு மக்களையும் அனைத்து தரப்பு கட்சிகளையும் இணைத்து போராட்டக்குழு ஒருங்கிணைப்பாளராக அண்ணா மாக்கா ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். பல்வேறு விதமான போராட்டங்களையும் நடத்தி முடிச்சிட்டாரு. முதல்வருக்கும் தபாலும் அனுப்பியாச்சு, முதல்வருக்கு கவனம் ஈர்ப்ப மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் செஞ்சாச்சு. என்ன ஒன்று, இந்த திராவிட கட்சிகள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை அந்த சாதி கட்சியா, பாஜக மதவாத கட்சியா சித்தரிச்சு கொண்ட பிரிவினைவாதத்தை இவர் வந்து முறியடிச்சிருக்காரு. ஆமாம், இப்போ அவங்களால வந்து சித்தரிக்க முடியல. ஆமாம், இது வந்து சாதிய கட்சி, சாதிய தலைவர், இது மதவாத கட்சின்னு. ஏன்னா அங்கே அவரை வந்து இஸ்லாமியர் தான் ஒரு மனதாக தேர்ந்தெடுத்திருக்காங்களே சேர்மனுக்கு வந்து. ஆமாம் ஆமாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ திராவிட கட்சியில் வந்து திணறாங்க. ஆமாம், இவருக்கு வந்து ஒரு இல்லை வெற்றி பெற்ற பாமகவில் 4 ஆடுதுறை பேரூராட்சி மன்ற உறுப்பினர் பாமக சார்பாக ஒரு முஸ்லீம் தான் பெண் வேட்பாளர் இருக்காங்க. அவங்களும் நம்ம மெம்பர் தான். அதனால் எல்லாரும் ஒருங்கிணைக்கிற ஒரு போராளி கொண்ட தலைவன் மக்கள் தலைவன். அந்த பக்கம் ஓரளவு 3 தொகுதியிலும் பாபநாசம், திருவிடைமருதூர், கும்பகோணம் பொறுத்தளவு அனைத்து மக்கள் வந்து இந்த திராவிட கட்சி செஞ்ச ஏமாற்றங்கள், சூழ்ச்சிகள், ஓட்டுக்கு பணம் வாங்காமல் ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்கணும்னா மாக்கா ஸ்டாலின் அவர்கள் தான் மாக்கா ஸ்டாலின் அவங்க தான் தேர்ந்தெடுக்கலாம். இந்த பக்கம் மயிலாடுதுறை நீங்கள் பூம்புகார் தொகுதியோட நீங்கள் கொஞ்சம் டஃப்பானதாக இருக்கும். ஏன்னா பூம்புகார் தொகுதி வந்து பாமக ஏற்கனவே எம்எல்ஏ இருந்தது. அது இல்லாமல் ஏடிஎம்கே இப்போ எக்ஸ்எம்எல்ஏ ஒரு பையன் நிற்கிறாரு. ஏன்னா அந்த பகுதியில் உள்ள மக்கள் வந்து கொஞ்சம் ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் பாமக வந்து மயிலாடுதுறையில் வந்து ஓரளவு மாக்கா ஸ்டாலின் தெரியும். அது இல்லாமல் ஆடுதுறை இங்கேருந்து ஒரு இப்போ 25 கிலோமீட்டர் தான். அதனால் ஓரளவு மயிலாடுதுறை மக்களுக்கு மாக்கா ஸ்டாலின் என்ன செஞ்சாங்க நன்மைகள் எல்லாமே தெரியும்.
ஓரளவு இப்போ நம்ம கட்டமைப்பே பூம்பார் தொகுதியெல்லாம் நம்ம வலுப்படுத்தணும். புரியுது. ஏன்னா அங்கே அதிமுகவை சேர்ந்த எக்ஸ்எம்எல்ஏ பையன் இருக்காப்புல, மக்கள் அங்கே கொஞ்சம் ஆதரவான இருக்காங்க. அதையும் தாண்டி மக்கள் உணர்வாங்கல்ல. உணர்வாங்க. நமக்கு என்ன பாட்டாளி முயற்சின்னு தீவிரமாக இந்த தடவை நம்மளுக்கு ம.க. ஸ்டாலினுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்க. சமீபத்தில் விவசாயிகளுக்கான போராட்டம், நீர்நிலை அமைக்க வேண்டிய போராட்டம் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் செய்கிறாரு. இங்கே பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு இந்த மாவட்ட காவிரி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா இருக்கிறதுக்கு காரணமே டாக்டர் அன்புமணி ராமதாஸும் டாக்டர் ஐயாவும் தான். அந்த விவசாயிகள் பாதுகாப்பான கட்சி. அன்னைக்கு அவங்க அண்ணன் ம.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணக்குள்ள வெறுங்காலோட ஏற்கலப்ப மாட்டை ஓட்டிட்டு வராங்க. நெல்மணியை மாலையை அணிஞ்சிட்டு பச்சை துண்டை தலையில கட்டிட்டு வந்தாங்க. ஒரு விவசாயி இல்ல அது உணர்வுபூர்வமா செஞ்சாலும் நம்ம பாத்துருக்கோம்ல. இன்னைக்கு ஒரு கரும்பு தோட்டத்துக்குள்ள போவாரு, சிமெண்ட் போட்டு போவாரு. சிமெண்ட் ஒரு பொங்கல் போன வைக்கிறப்ப அடுப்பே எரியாது, செருப்பு நிற்பாரு. தமிழர்களோட கலாச்சாரத்தை அவர் அவமதிக்கிறாரு. அது வந்து போட்டோஷூட்னு சொல்றத அது அவமதிக்கிறதுன்னு வச்சுக்கலாம். அவமதிப்பு ஒண்ணு. ஆனா அன்னைக்கு ம.க. ஸ்டாலின் நடந்து வந்தது உணர்வுபூர்வமானது. விவசாயியோட கஷ்டத்தையும் விவசாயியோட படும் வேதனையும் ஒரு வெளிக்கொண்டு வராரு. அது வெளி தெரியப்படுத்துறாரு இங்க உள்ள மக்களுக்கு. ஏன்னா கதிராமங்கலம் பகுதியில் இந்த ONGC தடுத்து நிறுத்த பாமக ம.க. ஸ்டாலின் அவர்கள் நின்று ஆதரவாளர்களை வச்சுக்கிட்டு மக்களை திரட்டி சமுதாய மக்களும் நின்று அந்த பகுதியை பாதுகாக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம், அதாவது இங்கே வந்து எந்த ஒரு தொழிற்சாலையும் அந்த விவசாய நிலங்களை தோண்டி எடுத்து பண்ணக்கூடாது, விவசாயம் பாதுகாக்கப்படும் செஞ்சது பாட்டாளி மக்கள் கட்சி. இவ்வளவு செஞ்சிருக்காரு. இப்போ பாராளுமன்ற தொகுதி எம்பியா ஆகி வந்தால் இந்த மக்களுக்கு என்ன செய்வார்? மக்களுக்கு நிறைய குறைகள் இருக்குது. இன்றைக்கி நம்ம பொது தலங்களுக்கு போனோம்னா இப்போ பாதாள சாக்கடை தீர்வு இல்லை, ஒரு மாவட்டத்துக்கு உண்டான முன்னேற்றம் எதுவும் இல்லை, ஒரு விவசாயம் பாதுகாக்கப்படலை, ஒரு நெல் மூட்டைகள் கட்ட குடோன் இல்லை, மழையில் நினையுது, ஒரு போதைப்பொருள் ஒழிக்காமல் மதுபான கடைகள் விற்பனை நடக்குது, கஞ்சா போதைப்பொருள் விற்பனை நடக்குது. இது அத்தனைக்கும் இவர் தீர்வு காணுவாரா? இதை மக்கள் உணர்வாங்களா? மூன்றாவது முறையாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரதமர் திரு மோடிஜி அவர்கள் மீண்டும் 3வது முறையாக பிரதமர் ஆவார். அவர் பிரதமர் ஆன பின்பு மயிலாடுதுறை மக்களின் வளர்ச்சி என்பது பேசப்படும். அதுவும் ம.க. ஸ்டாலின் அண்ணா அவர்கள் திட்டங்களை இங்கு மயிலாடுதுறைக்கு அனைத்து மத்திய அரசு கீழ் வரும் அனைத்து திட்டங்களையும் இங்கே செயல்படுத்துவாங்க. இங்கே காவிரி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் பிரதமர் மோடி நிறைய நன்மைகள் செஞ்சுட்டு வராரு. கிட்டத்தட்ட 2.25 லட்சம் கோடி அளவுக்கு நிதி ஒதுக்கீடு தமிழகத்துக்கு செஞ்சுருக்காரு. அது மக்களுக்கு தெரியல. ஏன்னா இவங்க நாங்கள் செஞ்சோம், அந்த உதவித்தொகை தரதாகட்டும், இலவச பேருந்து விடுறதாகட்டும், நாங்கள் இப்படி செஞ்சோம் அப்படிங்கிறாங்க. அதில் மக்களை அசிங்கப்படுத்துகிறாங்க. நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, ஓசி அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். இன்னும் ஒருத்தர் மகளிரை பார்த்து லிப்ஸ்டிக் போட்டிருக்கீங்களா, பவுடர் போட்டிருக்கீங்களா, 1000 ரூபா பணம் வருது அப்படின்பாரு. இதெல்லாம் அந்த மக்கள் உணர்றாங்களா? மக்கள் எதுக்காக கேட்குறோன்னா, மோடி நிறைய நிதிகளை ஒதுக்கி தராங்க. பாஜக தாமரை கூட நின்று வெற்றி பெற்று வரும்போது மோடி அவர்கள் நலத்திட்டங்களை அந்த எம்பிக்கள் வாங்கி அப்படியே முழுமையாக செய்ய முடியும்னு பாட்டாளி மக்கள் கட்சியினர் செய்யக்கூடியவங்க. அதை செஞ்சு அன்புமணி அவர்களும் நிரூபிச்சிருக்காரு. அந்த வகையில் இவரும் நிரூபிப்பார். ஆனால் இவங்க ஏன் மோடி அவர்கள் செய்யலை அப்படிங்கிறத மக்கள்கிட்ட சொல்கிறாங்க. அதை மக்கள் ஏற்றுப்பாங்களா? இந்த திமுக அசிங்கப்படுத்துறத தெரிஞ்சுப்பாங்களா? இப்போ திமுக சொன்ன வாக்குறுதி வந்து எந்த வாக்குறுதியும் சரியாக நிறைவேற்றலை. நீட்டை ஒழிச்சிருன்னு சொன்னாங்க, நீட்டு ஒழிக்க முடியல. அதேமாரி அனைத்து மகளிருக்கும் கலைஞர் உரிமை தொகை திட்டம் தானே சொன்னாங்க. இதில் வந்து இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, தகுதி வாய்ந்த குடும்ப தலைவர்களுக்கு உரிமை தொகை வழங்கப்படும் சொல்கிறாங்க. இலவச பேருந்து நிற்கிறது இல்லை. அதுவும் மக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதுவும் பழைய பேருந்து, அதுவும் நிறைய பேர் கீழே விழுந்திருக்காங்க அந்த பேருந்தெல்லாம். அதில் நிறையா இருக்குது. மின்சார கட்டண உயர்வு, நகராட்சி வரி உயர்வு, கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த மக்கள் வந்து சந்திச்சுட்டு வராங்க. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு காணணும்னா நிச்சயமா இவரால் காண முடியுமா மோடி அரசு தீர்வு? ஆமாம். இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, எடுத்துக்காட்டா ஆடுதுறை பேரூராட்சி மன்ற தலைவர் வந்து ம.க. ஸ்டாலின் இருக்காப்புல. அந்த பேரூராட்சியை போய் பார்த்துருவாங்க. அவர் என்ன திட்டம் செஞ்சுருக்காரு, அவர் அங்கே என்ன கொண்டு வந்துடுறாங்க, அவங்க மக்களுக்கு அங்கே என்ன செஞ்சுறாங்க, ஒவ்வொரு வார்டாக நீங்கள் கேட்டிங்கன்னா தெரிய போகுது. அங்குள்ள ஒரு ஆடுதுறை பேரூராட்சியில் உள் விளையாட்டு அரங்குன்னு 21 லட்ச ரூபா பாட்டாளி மக்கள் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மாநிலங்களவை நிதியிலேருந்து அங்கே கட்டியிருக்காங்க. அது சமீபத்தில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திறந்து வைத்தாங்க ஆடுதுறையில். அதேமாரி
அப்போ அதேமாரி அதை யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா அவங்க வீட்டுக்கு போயிட்டு மாலை போட்டு அவங்க அதை இறுதி சடங்கு இறுதி வர உதவி தொகையாக 5000 ரூபா கொடுக்குறாங்க. இலவச ஃப்ரீசர் பாக்ஸ் 5000 ரூபா தொகையும் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் கல்யாணம் நிகழ்ச்சி வந்துச்சுன்னா திருமண ஜோடிகளுக்கு பட்டுப்புடவையிலேருந்து சீர்வரிசை பொருட்கள்லேருந்து உதவித்தொகை பணமாக தராங்க. அனைத்து சமுதாய மக்களுக்கும் அந்த வார்டில் அவர் வார்டுக்கு மட்டும் இல்லை, அந்த வார்டு பேரூராட்சி மன்றத்துக்கே தராப்புல. அதை நம்ம பார்க்கணும். மக்களுக்கு ஓரளவு மக்கள் அறிஞ்ச வேட்பாளர், நல்ல வேட்பாளர், உதவி செய்ய தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காரு. நான் இதே மாதிரி இல்லை, இதே நம்ம ஏற்கனவே இருந்த எம்பி ராமலிங்கம் இந்த தொகுதியிலே எங்கே இருந்தாப்புல தேடணும். அது இடையில கூட இந்த போஸ்டர் கூட பார்த்தோமா, கண்டா வர சொல்லுங்க, அது கூட பார்த்தோம். ஆனால் நம்மளுக்கு அறிஞ்ச அவரை அணுக முடியுமா என்னன்னு எனக்கே தெரியாது. ஆனால் ம.க. ஸ்டாலின் அணுகலாம். ம.க. ஸ்டாலின் நம்பர் இருக்குது. அவர் ஃபோன் அடித்தா கூட நம்ம வீட்டுக்கு வந்துடுவார். நம்ம போக தேவையில்ல அவர் வீட்டுக்கு, அவர் நம்ம வீட்டுக்கு வந்துடுவாப்புல. நல்ல மனம் கொண்ட தலைவர். புரியுது. மற்றவங்கள மாதிரி போலியான தேர்தல் வாக்குறுதி நாடகம் இல்லாமல் ஒரு நல்ல மனிதன், உண்மையாக செய்யக்கூடியவர், ஒரு விவசாயி. சரி சரி, நன்றி தம்பி. நிச்சயமாக அவர் ஜெயிக்கணும், அதுக்கு களப்பணி செய்யணும். இந்த மக்கள்கிட்ட கொண்டு, அதாவது பூம்புகார் சிறுகாழி பகுதி மக்கள்கிட்ட நிச்சயமாக அவர் மயிலாடுதுறை, அது ஆடுதுறை, நரசிங்கப்பட்ட ஆடுதுறை, கும்பகோணம், பாபநாசம், அந்த பக்கம் எல்லாம் அவர் வெற்றி பெற்றுவார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. வெற்றி வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் களப்பணி செய்யணும். இந்த பூம்புகார் சிறுகாழி பகுதி மக்களுக்கு இது புரியணுங்கிறதுக்காக தான் உங்களோட ஒரு இந்த சின்ன கலந்துரையாடல். நிச்சயமாக ம.க. ஸ்டாலின் அவர் வெற்றி பெற நம்ம இறைவன்கிட்ட வேண்டிப்போம், முடிஞ்ச களப்பணி செய்வோம். இது மக்களாகி உங்களுக்கு தெரியணும்னு தான் இந்த தம்பி பாம்பே செட்டி அவர்களோட இந்த கலந்துரையாடலை நம்ம நிகழ்த்தணும். இப்படி உணர்வுபூர்வமாக உளப்பூர்வமாக மக்களுக்கு நல்லது செய்யக்கூடியவர் தான் ம.க. ஸ்டாலின் அவர்கள். அவர் மயிலாடுதுறையில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜகவோடு இணைந்து மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்கிற காரணத்தால் அவருடன் கூட்டணி வைத்து இன்று மாம்பழம் சின்னத்தில் நிற்கிறாரு. நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெற வைக்கணும். மோடி அரசாங்கத்தை சாதி மதவாத அரசியல் செய்கிறவங்க தான் குறை சொல்லிக்கிட்டு மக்களை பிரித்தாண்டு இந்த பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடியவங்க தான் குறை சொல்கிறாங்க. அவர் பிற மாநிலங்களுக்கும் சரி தமிழகத்திற்கும் சரி பல நிதிகளை ஒதுக்கீடு செஞ்சு நன்மைகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காரு. இந்த திராவிட கட்சிகளின் சூழ்ச்சிகளை சித்தரிப்புகளை மக்கள் நம்பாமல் மக்களுக்காக உணர்வுபூர்வமாக செயல்படக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் ம.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் மற்றும் தமிழகமெங்கும் போட்டியிடும் பாமக பாஜக வேட்பாளர்களை நீங்கள் வெற்றி பெற செய்யணும். அவங்களாம் சித்தரிக்கிற போல் இந்த தமிழ்நாடு எந்த ஒரு பிற மதத்தினரோ பிற சாதியினருக்கோ துன்புறுத்தும் வகையில் பாட்டாளி மக்கள் கட்சியோ இல்லை பாஜக ஆட்சியோ செய்யலை. இங்கு அனைத்து சாதி மத மக்களும் சுதந்திரமாக இருக்கக்கூடிய வகையில் அவங்கவுங்க வாழ்வியல் முறையில் நல்ல விதமாக வாழ்கிற அளவுக்கு தான் இருக்குது. இந்திய நாட்டை பாதுகாக்கணுங்கிற வகையில் தான் அவர் பல சட்டத்திட்டங்களை மோடி அவர்கள் கொண்டு வராரே தவிர அவர் மேலே தேவையற்ற விமர்சனங்கள் வைக்கிறாங்க. மக்கள் இலவச பொருளுக்கும் பணத்துக்கும் ஓட்டு போடாமல் உங்களோட குறைகளை தீர்க்க, உங்கள் எதிர்காலம் நல்லா இருக்க, உங்கள் இளைய தலைமுறை இந்த போதைப் பொருளை ஒழித்து நல்லா இருக்க, ஒரு சாதி மத பாகுபாடு இல்லாமல் சகோதரத்துவமாக இருக்க நீங்கள் நிச்சயமாக பாஜக பாமக கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த கலந்துரையாடலில் கலந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி. மக்களுக்கு புரிய வச்சதுக்கும் ரொம்ப நன்றி. மக்களாகிய நீங்களும் புரிஞ்சுக்கணும். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அண்ணன் நரேந்திர பாலாவுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. மக்களுக்கு உண்மை தெரியணும். நம்ம சாதி அடிப்படையிலையோ இல்லை கட்சி அடிப்படையிலோ இன்னைக்கு முட்டு கொடுக்காம நிறைய பேர் ஐடி விங்க வச்சு செயல்பட்டு இருக்காங்க. அவங்கள பெருமையாக சொல்லி பணத்தை வாரி அரைக்கிறாங்க, செஞ்ச தவிர மறைக்கிறாங்க. நம்மளை அப்படி சித்தரிக்கும் போது தான் நம்ம அவங்களுக்கு நாங்கள் அப்படி இல்லைங்கிறத எடுத்து சொல்கிறோம். அதுலேயுமே நிறைய பேர் நம்மளை கமெண்ட்டில் திட்டுவாங்க தான், சொல்லுவாங்க தான் ஆதரவாளர் இருப்பாங்க. பல தவறுகளை செஞ்சுக்கிட்டு அவங்களே ஆதரவாளராக இருக்கிறப்ப பல நன்மைகளை செய்கிற நம்ம அதுக்கு ஓலி முகமூடி கொண்டு இவங்க ஊடகத்தில் வளம் வரக்குள்ள நம்ம நேர்மையாக சொல்லிட்டு நல்லதை செய்கிறோம் அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறதுல தப்பு இல்லை. மக்களாகிய நீங்களும் இதை உணர்ந்து நல்லாட்சி அமைக்க நீங்களாம் வாக்களிக்கணும். ஆதி மத பேதமின்றி நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். நன்றி. வணக்கம்.